பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கோமதி பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. எல்லாமே ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து குடுக்குறாங்க. இப்போ இங்க நம்ம ராஜி இருந்துட்டு, "என்ன அத்த, இப்பதான் நம்ம பானகம் குடுத்தோம். இப்போ ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்து குடுக்குறீங்க. இதெல்லாம் சாப்பிட்டா நீங்க வெரைட்டியா சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கீங்களே, அதை சாப்பிட்றதுக்கு வயித்துல கொஞ்சமாவது மிச்சம் இடம் இருக்கணும்ல அத்த" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா ராஜி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். எனக்கு என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியலடி. வீட்டில் உள்ள மொத்த ஸ்நாக்ஸு சாப்பாடுன்னு எல்லாமே அண்ணனுங்க வயிறு நிறைய சாப்பிடணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசைடி. அதான் எப்போ எதை கொடுக்குறதுனே ஒன்றுமே புரியல" அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா சக்திவேலுக்கு கடுப்பாக தான் இருக்குது. ஆனால் எங்கள் சுகன்யா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே திரும்பவும் நம்ம இங்கே வரவே கூடாது. இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்காரருமே அடிக்கடிக்கு இந்த வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போவாங்க. அது மட்டுமா, அதுக்கப்புறம் முன்ன போலவே எடுபுடி வேலை பார்த்துக்கிட்டு அந்த கடிக்குமா இந்த கடிக்குமா ஓடிக்கிட்டு அந்த கடிக்கும் வேலையை செஞ்சுக்கிட்டு எதுக்காக இம்புட்டு பெரிய ஒரு வினையை வந்து நம்ம தேடிக்கணும். இல்லை, இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரவே கூடாது. எப்படியாவது இவங்கள அத்து விட்டுறணுமே. எப்பவுமே இவங்க பிரிஞ்சே தான் இருக்கணும். கோமதி அத்தாச்சியை அவங்க அண்ணனுங்க முன்னாடி அவமானப்படுத்தணும். அவங்களுக்கு கோபமாகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம் ஐடியா வரணுமே, சீக்கிரமாக யோசி சுகன்யா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. சரி, எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. யாருமே இங்கே சுகன்யாவை கவனிக்கிறது கிடையாது. சுகன்யா யாருக்கும் தெரியாமல் கிச்சனுக்கு போகிறாங்க. போயிட்டு என்னெல்லாம் சாப்பாடு செஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. ஆஹா, சூப்பராக இருக்கே, எல்லாமே செம்மையாக இருக்குது. பார்க்குறப்பவே வயிறு நிறைய சாப்பிடணும் போல தோணுது. ஆனால் சாப்பிட முடியாதே. ஏன்னா இந்த சாப்பாடு எல்லாமே நம்ம வேஸ்ட் பண்ண போகிறோமே. நிறைய உப்பும் மிளகாத்தூளும் எல்லாத்தையும் அள்ளி கொட்டி விடணும். மிளகாத்தூள் வாசனை அப்படியே கிடைக்கணும், அது இருக்கணும், கொதிக்க கூட இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட வந்தவங்க யாருமே ஒரு வாய் கூட சாப்பிடவே கூடாது. எல்லா சாப்பாடுமே வேஸ்ட்டாக போகணும். இதனால் கண்டிப்பாக சக்திவேல் மாமா கோமதி அத்தாச்சி கிட்ட கண்டிப்பாக சண்டைக்கு போவாங்க. எங்களை வர வச்சு அவமானப்படுத்துறீங்களா, இப்படி குப்பைக்கு போக வேண்டிய சாப்பாடை எங்களுக்கு போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சண்டை ஆரம்பிக்கும். அப்படி லைட்டாக பற்றிக்கும் போது நம்ம இன்னும் தகன்னு எரிய விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து நினைக்கிறாங்க. நம்ம கோமதி வந்து தன்னோட அண்ணங்களுக்கு தன்னோட தாய் வீட்டுக்கு வயிறு நிறைய சமைச்சு போடணும், அவங்க நல்லா வயிறு நிறைய சாப்பிடணும். அதனால பார்த்து ஒவ்வொரு டிஷ்ஷையுமே அவ்வளோ இதாக செஞ்சுருப்பாங்க. பாசத்தை கொட்டி கூட செஞ்சுருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். நம்ம கதிர் கூட காலையில் சொல்லியிருப்பாரு, எப்பவும் செய்கிறத விட இன்னைக்கு ருசி அதிகமாக இருக்குமா, வேறு ஏதாவது இன்கிரியன்ட் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம கோமதி சொல்லியிருப்பாங்க, இல்லைடா, எப்பவும் போல் எல்லாம் போட்டு தான் செஞ்சேன். ஆனால் இன்னைக்கு பாசமும் நான் அதையும் கொட்டி செஞ்சேன். அது மட்டும் இல்லாமல் என் அண்ணனுங்கெல்லாம் வந்து சாப்பிட போகிறாங்கன்ற ஒரு சந்தோஷம், அதுலேயே டேஸ்ட்டு ருசியும் அதிகமாகிடுச்சு போல் அப்படிங்கிற மாதிரி கோமதி சொல்லியிருப்பாங்க. இப்படி பார்த்து ஒவ்வொன்றா செஞ்ச நம்ம கோமதிக்கு இன்றைக்கி ரொம்பவே பெரிய கஷ்டம் வரப்போகுது. இங்கே சுகன்யா வந்து மீன் குழம்புல நிறைய உப்பு அள்ளி போட்டு கலக்கி விட்டுறாங்க. யாராவது வராங்களான்னு எட்டி பார்க்குறாங்க. ஒரு மாதிரி பதட்டமாகவும் இருக்குது. முகமெல்லாம் வேர்த்து கொட்டுது. யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் நம்ம என்ன போட வந்தோமோ எல்லாத்தையும் போட்டு கலக்கி விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்புல நிறைய உப்பு அள்ளி போட்டாச்சு. இப்போது இங்கே பிரியாணி செஞ்சு வச்சுருந்தாங்க இல்லையா, அதில் சால்ட்டை அப்படியே மிளகாக்க தூவி விட்டுறாங்க, நிறைய உப்பு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது கத்திரிக்காய் கூட்டு வச்சுருப்பாங்க, எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் வந்து சர்க்கரையை வந்து அள்ளி போட்டு நல்லா அதை வந்து கிண்டி விட்டுடுறாங்க. அதாவது தயிர் பச்சடி வச்சுருப்பாங்க, அதில் வந்து அதுலேயும் சர்க்கரை போட்டுடுறாங்க. இப்படி ஒவ்வொரு ஐட்டத்துலேயும் ஒவ்வொரு பொருளை மிக்ஸ் பண்ணி விட்டுடுறாங்க. ஒரு சாப்பாடு கூட யாராலுமே வாயிலே வைக்க முடியாது. அந்த அளவுக்கு எங்கள் சுகன்யா வந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம சுகன்யாவுக்கு ஒரே கஷ்டம் என்னென்னா, இதை எல்லாத்தையும் சாப்பிட முடியாமல் போயிடுமே நம்மளால் அப்படின்றது மட்டும்தான். மற்றபடி இங்கே கோமதி எப்படியெல்லாம் அவமானப்படுத்தணும் கோமதியை அவங்க அண்ணனுங்க முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்து ஒவ்வொன்றா அதாவது ஒவ்வொரு திருட்டு வேலையாக கேவலமான ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காங்கன்னு கூட சொல்லலாம். எவ்வளோ சாப்பாடை எப்போவுமே வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் இந்த அறிவு கூட இங்கே நம்ம சுகன்யாவுக்கு இல்லை. எப்படியாவது ரெண்டு குடும்பத்துக்கு இடையே சண்டை வரணும் அப்படின்றதுனால
நம்ம கோமதி அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து சமைச்ச சாப்பாடு எல்லாமே வேஸ்ட்டு தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்க எதுவுமே தெரியாத மாதிரி சுகன்யா வந்து அங்கேருந்து சைலண்ட்டாக அப்படியே வந்து நின்றுக்கிறாங்க. இப்போ கோமதி ரொம்பவே சந்தோஷமாக அவங்க அண்ணனுங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே முத்துவேல் கிட்ட வந்து, அண்ணே இது ஒன்று போதும்ண்ணே, நீங்கள் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்கள, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இன்றைக்கே நான் செத்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே இங்கே முத்துவேல் எதுவுமே பேசாமல் இருக்கவும் நம்ம சக்திவேல் வந்துட்டு, போதும் போதும் சும்மா வசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, எனக்கு இந்த வீட்டுக்கு வந்ததே சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பாண்டியனுக்கு முகத்தில் அடித்த மாதிரி இருக்குது. என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க, வீட்டுக்கு வந்துட்டு இப்படி முகத்தில் அடிக்கிற மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனோட முகமே வாடி போகுது. இப்போது எங்கே நம்ம இது கோமதி இருந்துட்டு அதை எப்படியாவது சமாளிக்கணும். அண்ணே சரிங்கண்ணே, நீங்கள் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சக்திவேல் இருந்துட்டு, இங்கே பார் நாங்கள் சாப்பிட்டு கிளம்பணும், இங்கே உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்க அளவுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் கிடையாது, மில்லில் நிறைய வேலை இருக்குது, எக்கச்சக்கமான பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு கேவலம் இங்கே சாப்பிட வந்திருக்கோம் நாங்கள், சீக்கிரம் சீக்கிரம் எல்லாம் எங்கள் தலையெழுத்து, 2 வாய் சாப்பிட்டு நாங்கள் பாட்டுக்கு கிளம்புறோம். அண்ணனுக்கு நான் எத்தனையோ டைம் சொன்னேன், இந்த வீட்டுக்கு போயிட்டு நம்ம சாப்பிட்டே ஆகணுமான்னு சொல்லிட்டு, நம்ம வீட்டில் சாப்பாடு இல்லையா, இல்லை நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்கு காசு இல்லையான்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்ட கேட்டேன். அண்ணன் தான் போய் ஆகணும், அப்பத்தாக்காக அப்படின்ற மாதிரி ஆத்தாக்காக நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் நீங்கள் என்னடா பேசி பேசி கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்கீங்க, சாப்பாடு செஞ்சுருக்கீங்க, நல்லா தானே செஞ்சுருக்கீங்க, வாயில் வைக்கிற மாதிரி தானே செஞ்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்கே சக்திவேல் வந்து கேட்கவும், உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, ஆனால் உங்களுக்காக நான் பாசத்தெல்லாம் கொட்டி வாய்க்கு ருசியாக நீங்கள் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக ரொம்ப டேஸ்ட்டாக சமைச்சு வச்சுருக்கேனே, கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக வயிறு நிறைய சாப்பிடுவீங்க, இன்னும் இன்னும் போடுங்க, அது மட்டும் இல்லாமல் வயிறு நிறைஞ்சிருச்சு, இன்னும் வாய் கேட்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்வீங்கண்ணே, அந்த அளவுக்கு நான் ருசியாக தான் சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து ரொம்பவே ஆசையாக பாசமாக சொல்கிறாங்க. உடனே சக்தியில் இருந்துட்டு, சரி சரி எல்லாம் சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்போது எல்லாருமே சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. நம்ம அரிசி மீனானு எல்லாருமே ஒவ்வொரு சாப்பாடாக கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம கோமதி வந்து பரிமாறுறாங்க. இப்போது இங்கே முத்துவேல் பசைஞ்சு ஒரு வாய் எடுத்து வாயில் வைக்கவும் அப்படியே வாயிலே வைக்க முடியல, உப்பு கரிக்குது, அப்படியே முகமெல்லாம் மாறிடுது. நம்ம கோமதி அண்ணன் என்ன சொல்லுவார், சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சக்திவேலும் அப்போ தான் வாயில் எடுத்து வைக்கவும் அப்படியே துப்பிடுறாங்க. அந்த துப்புனது அதாவது எதிரில் வந்து நம்ம சுகன்யா உட்காந்துருக்காங்க. சுகன்யாவோட முகத்தில் போய் தெரிக்குது. மாமா என்ன மாமா சாப்பிட சொன்னால் நீங்கள் என்ன முகத்தில் துப்பிக்கிட்டு இருக்கீங்க, சே அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை கழுவுறதுக்காக போகிறாங்க. என்ன இது கோமதி அத்தாச்சி முகத்தில் கறியை பூசுவாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம முகத்தில் இந்த மாமா சாப்பாடெல்லாம் இப்படி துப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புலம்பிக்கிட்டே இங்கே சுகன்யா வந்து முகத்தை கழுவிக்கிட்டு வராங்க. என்ன மாமா ஏன் இப்படி துப்புறீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கருமம் இப்படி ஒரு சாப்பாடை நான் வாழ்க்கையில் சாப்பிட்டதே கிடையாது, அதாவது கல்யாணம் ஆகாத ஆம்பளை பையன் கூட வாய்க்கு ருசியாக சூப்பராக சமைப்பாங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக சமைச்சிருக்கோம், நீங்கள் எல்லாருமா குடும்பமாக விருந்துக்கு வரணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு இந்த ஓடுகாலி கூட்டிகிட்டு வந்தா, சரி ஏதோ போனால் போகட்டும் அப்படின்னு ஆத்தாக்காக வந்தேன், இப்போ சாப்பாடை வாயில் எடுத்து வைக்கவே முடியல, அப்படியே உப்பு கரிக்குது, மீன் குழம்புல சர்க்கரையாக இருக்குது, இந்த தயிர் பச்சடியிலையுமே சர்க்கரைனா சர்க்கரை, என்ன சாப்பாடு சமைச்சிருக்கீங்க, இப்படி ஒரு கேவலமான சாப்பாடை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது, எதிரிக்கு நான் கூட கொஞ்சம் சாப்பிட்ற அளவுக்காவது டேஸ்ட்டாக சமைச்சிருக்கணும்ல, உப்பு அள்ளி கொட்டி வச்சுருக்கீங்க, ஏன்னா சூடு சொரணை எங்களுக்கு இல்லை, உங்கள் வீட்டுக்கு சூடு சொரணை எல்லாம் கெட்டுட்டு இழந்துட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோன்றதுனால உப்பு அள்ளி கொட்டி வச்சுருக்கியா ஓடுகாலி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து நம்ம கோமதியை பார்த்து கேட்குறாங்க. கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. முத்துவேல் எதுவுமே பேசலை. இங்கே கதிர் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன நீங்கள் அம்மா கிட்ட இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, காலையில் நாங்கள் எல்லா சாப்பாடையுமே டேஸ்ட் பண்ணோம், அம்மா அதாவது வழக்கமாக சமைக்கிறத விட இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியாக தான் சமைச்சிருந்தாங்க, ஏன் நீங்கள் இப்படி அம்மாவோட மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர் வந்து கேட்கவும் உடனே இங்கே சக்திவேல் சொல்கிறாங்க, இங்கே பாரு
சும்மா உங்க அம்மாவோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நாங்க பொய் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. வேணா நீங்களே சாப்பிட்டு பாருங்க. இப்படி ஒரு சாப்பாட்ட தான் உங்க அம்மா டெய்லியும் உங்களுக்கு சமைச்சு குடுக்குறாங்களா? ஓ! நாங்கலாம் வந்திருக்கோம்ல. அதனால டேஸ்ட்டெல்லாம் இன்னும் கூடட்டுன்றதுக்குனால மூட்டை மூட்டையா உப்பையும், சர்க்கரையும் அள்ளி கொட்டி வச்சிருக்காங்களா? அப்படின்ற மாதிரி இங்க சக்திவேல் பயங்கர கோவமா பேசவும், இங்க நம்ம கோமதிக்கு ஒண்ணுமே புரியல. ஐயய்யோ! அண்ணே நீங்க நெனைக்கிற மாதிரியெல்லாம் இல்லண்ணே. நாங்க சாப்பிட்டு பார்த்தோமே. கதிர் கூட சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப ருசியா இருக்குன்னு தான் சொன்னான். என்னண்ணே இப்படி சொல்றீங்க? என்னதான் என் மேல உங்களுக்கு கோவம் இருந்தாலும், சாப்பாடு விஷயத்துல காட்டாதீங்கண்ணே. வயிறு நெறைய நீங்க சாப்பிடணுன்றதுக்காக தான் நான் ஆசாசியா சமைச்சு வச்சேன். அ முத்தண்ணே நீங்க சொல்லுண்ணே. நீங்க தான் கரெக்ட்டா சொல்லுவீங்க. அண்ணே சாப்பாடு நல்லா இருக்குல்லண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து கேட்கவும், இங்க முத்துவேல் இருந்துட்டு, "இங்க பாரு கோமதி, ஆத்தா சொல்லுச்சேன்றதுக்காக தான் நான் வந்தேன். அப்படியும் அவங்க மனச யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னும் என் மனசுக்குள்ள நான் நெனச்சுக்கிட்டே தான் வந்தேன். ஆனா, நீங்க செஞ்சிருக்க சாப்பாட்ட நான் கூட இதுவரைக்கும் எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது. இந்த அளவுக்கு உப்ப வாரி கொட்டுவீங்களா? சாப்பாடோட டேஸ்ட்டே இல்ல, உப்பு குழம்பு மாதிரி தான் இருக்கு. என்ன சாப்பாடு இது? நீ நீ வேணா சாப்பிட்டு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்றாங்க. நம்ம கோமதிக்கு ஒண்ணுமே புரியல. சுகன்யா பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. அது எப்படி நல்லாருக்கும்? கோமதி அத்தாச்சி சாதாரணமா சமைச்சாவே அம்புட்டு ருசியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அண்ணனுங்களுக்காக சமைச்சு வச்சிருந்தாங்க. அது எவ்ளோ ருசியா இருந்திருக்கும். ஆனா, நான் தான் உப்பையும், சர்க்கரையும் அள்ளி அள்ளி கொட்டி வச்சிருக்கனே! அது எப்படி டேஸ்ட்டா இருக்கும்? இந்த மாதிரி ரணகலம் ரத்த பூமியா மாறணும். இந்த பூமியில ரத்தம் தெறிச்சு வரணும். அந்த ரத்தம் கோமதி அத்தாச்சி முகத்துல விழணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு திட்டத்தவே நான் போட்டேன். என் புருஷன் இனிமே இந்த பக்கம் வரவே கூடாது. அப்போ சக்திவேல் மாமாவும், முத்துவேல் மாமாவும் அவங்க தங்கச்சி குடும்பத்துக்கிட்ட கனெக்டிங்ல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா கண்டிப்பா பழனி மாமா அடிக்கடிக்கு இங்க வந்துருவாரே. அவங்கள இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தானே இப்படி ஒரு பிளானே மாஸ்டர் பிளான் போட்டு வச்சிருக்கேன் நானு. அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா மனசுக்குள்ளேயே நெனச்சு பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. இப்போ இங்க நம்ம மீனாக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. அத்தை இவங்க எல்லாருக்குமா சேர்த்து சந்தோஷமா இவங்க சாப்பிட்டு போகணுன்றதுக்காக எம்புட்டு கஷ்டப்பட்டு சமைச்சாக. ஆனா எப்படி இப்படி சொதப்பலாச்சு? இம்புட்டு உப்ப கொட்டி அதுவும் முன்ன பின்ன இருந்தா கூட பரவாயில்ல. இம்புட்டு உப்பா இருக்கு. இது அதுவா சாதாரணமா நடந்தது இல்ல. ஏதோ திட்டம் போட்டு யாரோ செஞ்ச வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போ எதார்த்தமா சுகன்யாவை பார்க்குறாங்க. சுகன்யா இங்க அதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம மீனா வந்து நோட் பண்றாங்க. கண்டிப்பா இந்த சுகன்யாவோட வேலையா தான் இருக்கும். இவங்க தான் ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம மீனா வந்து நினைக்கிறாங்க. இப்போ நம்ம அப்பத்தாவுமே சாப்பிட்டு பார்த்துட்டு கோமதி வாயில வைக்க முடியலம்மா என்னம்மா சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியுமே ஒரு வாயில போட்டு பார்க்குறாங்க. ஐயோ உப்பு கரிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கீழே துப்புறாங்க. உடனே சக்திவேல் இருந்துட்டு உனக்கே தெரியுதுல உப்பு கரிக்குதா அப்புறம் அது எதுக்காக எங்க எல்லாரையுமே கூப்பிட்ட இங்க பார் உனக்கு அவ்வளோதான் மரியாதை சி உன்னெல்லாம் ஒரு ஆளா மதிச்சு இந்த பரதேசி குடும்பத்துக்கெல்லாம் நாங்கள் வந்தவங்க பாரு. ஒவ்வொரு பாய்க்கும் 10 5க்குன்னு சொல்லிட்டு மல்லிகை பொருளை கூவி கூவி விற்று அன்னாடங்காட்சி நீங்கள் உங்கள் வீட்டுக்கெல்லாம் நாங்கள் உங்களை மதித்து சாப்பிட வந்ததுனால நல்ல மரியாதை காட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேல் நம்ம பாண்டியன் குடும்பத்தை ரொம்பவே அவமானப்படுத்தி ரொம்பவே தரக்குறைவாக பேசுகிறாங்க. இப்போ இங்க நம்ம கோமதி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அத பார்த்த மீனாக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. இத அதாவது இந்த தரங்கெட்ட வேலைய கண்டிப்பா இவங்க தான் பண்ணியிருப்பாங்க. எல்லார் முன்னாடியும் இவங்க கிட்ட கேட்டு இவங்க வாயிலிருந்து உண்மைய வர வைக்கணும். அப்பதான் அத்தையோட மனசுக்கு அதாவது அத்தைக்கு எந்த கெட்ட பேரும் இருக்காது. அத்தை ரொம்பவே ஆசையா அவங்க அண்ணனுங்களுக்கு சமைச்சு வச்சாக. இப்படி இவங்க கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க. எப்படியாவது அவங்க வாயால இருந்து உண்மைய வர வைக்கணும். இவங்க தான் ஏதோ ஒரு கேவலமான ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் இருந்துட்டு என்ன மீனா இப்படி ஆயிப்போச்சு அம்மா எம்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க ஆனால் இப்படி நான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்க நம்ம செந்தில் இருந்துட்டு இப்படி கேட்கவும் மீனாவோ இருங்க எனக்கு அந்த சுகன்யா மேலே தான் சந்தேகமாக இருக்குது. நம்ம குடும்பத்தில் உள்ள யாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் 2 ஃபேமிலியும் ஒன்று சேரக்கூடாதுன்றதுக்காக இந்த சுகன்யா தான் ஏதோ ஒரு கேடி வேலையை பார்த்துருக்காங்க. இப்போ உண்மையை வெளியே வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சுகன்யா முன்னாடி போய் நிற்கிறாங்க. சுகன்யா பயங்கரமாக அப்படியே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு நிற்கவும் முன்னாடி மீனா வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே ஒரு மாதிரி முகத்தை அதாவது டல்லாக வச்சுக்கிறாங்க.
உடனே மீனா இருந்துட்டு, "என்னங்க நீங்க தானே சாப்பாட்டில உப்பையும் சர்க்கரையும் அள்ளி கொட்டியிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுகன்யா இருந்துட்டு, "என்ன மீனா? என்ன உனக்கு பிரச்சனை? ஏன் என்னை பார்த்தா உனக்கு அம்புட்டு கேவலமா தெரியுதா என்ன? சாப்பாட்டில உப்பையும் சர்க்கரையும் அள்ளி கொட்டி யாரையுமே சாப்பிட விடாம நினைக்கிற ஆளு நான் கிடையாது. அத்தாச்சி தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காக. 30 வருஷமா பகை இருந்தது. ஏதோ விஷத்த போடாம சர்க்கரையும் உப்பையும் அள்ளி கொட்டியிருக்காங்களே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா விஷத்த இது போட்டிருந்தா குடும்பத்தோட நம்ம போய் சேர்ந்துருக்குவோங்க நாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே எங்க மீனாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. "உங்கள மாதிரி கேவலமான எண்ணமெல்லாம் என் அத்தைக்கும் கிடையாது, எங்க குடும்பத்துல உள்ள யாருக்குமே கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மீனா இருந்துட்டு, "இங்க பாருங்க, நீங்க தான் இப்படி ஒரு கேவலமான என் வேலைய செஞ்சிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க சக்தியில இருந்துட்டு, "ஏம்மா மீனா, என்ன தேவையே இல்லாம என் தம்பி பொண்டாட்டிக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க எங்கள வர வச்சு அவமானப்படுத்தியிருக்கீங்க. இதெல்லாம் அ இதுதானே தப்பு. இதுதானே நீ உன் அத்தைக்கிட்ட கேட்கணும். தேவையில்லாம சுகன்யா கிட்ட எதுவும் பேசுற வேலை வச்சுக்காத. அண்ணே, இனிமே எதுக்காகண்ணே நம்ம இங்க இருக்கணும்? கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தியிருக்காக. இந்த பரதேசி குடும்பத்துக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டு நான் தலைப்பட அடிச்சுக்கிட்டேன். ஆனா என் பேச்ச யாருமே நீங்க கேட்கவே இல்ல. இங்க பாருங்கண்ணே, இனிமே ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்கவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா இருந்துட்டு, "தயவு செஞ்சு யாரும் போகாதீங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. எல்லாருக்குமே சாப்பாடு செந்தில் வந்து அம் அதாவது இது ஆன்லைன்ல ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர்ல வந்துரணும். அதுக்குள்ள இந்த உப்பையும் சர்க்கரையும் அள்ளி கொட்டுனது யாருன்ற விஷயத்த கண்டுபிடிக்கணும். அத்தை சும்மாவே சூப்பரா சமைப்பாக. அத்தை கையால நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே சாப்பிட்டு இருக்கேன். இது வரைக்குமே அத்தை ஒரு நாள் கூட உப்பு கூட குறைய போட்டதே கிடையாது. அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் நஞ்சனா கூட பரவாயில்ல. நிறைய அள்ளி கொட்டுற அளவுக்கு அத்தை ஒன்றும் புதுசா சமையல் கத்துக்கிறவங்க கிடையவே கிடையாது. கண்டிப்பா சுகன்யா தான் இந்த வேலைய பார்த்துருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க நம்ம சுகன்யா இருந்துட்டு சக்திவேல் கிட்ட போயிட்டு, "மாமா, இங்க பாருங்க மாமா, அபானமா ஏன் மேல பழிய தூக்கி போடுறாங்க. அதான் நான் இந்த வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொன்னேன். ஏற்கனவே என் புருஷனை 30 வருஷமா எடுபுடி வேலை இந்த வீட்டில் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. கடையில் உள்ள அம்புட்டு வேலையை பார்ப்பாங்க. ஆனால் ஒத்த ரூபா கூட அவங்களுக்கு செலவுக்கு கூட யாருமே கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுமையான வாழ்க்கையை என் புருஷன் இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படியோ அவருக்கும் எனக்கும் ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு. அதனால நம்ம வீட்டுக்கே நாங்க வந்துட்டோம். இப்போ நாங்க சந்தோஷமா இருக்கோம். இப்போ நான் அது மட்டும் இல்லாம என் புருஷன நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்ட விட்டு தொரத்துனாங்க. இந்த வீட்ல காலடி எடுத்து வைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி என்ன பண்றது? 30 வருஷ பகைய மறந்துட்டு நீங்களே உங்க தங்கச்சி கூட போய் நிக்கிறீங்க அப்படின்னா, நான் என்ன பண்றது? நீங்க கூப்பிட்டா வந்து தானே ஆகணும். உங்களுக்காக தான் நான் இந்த வீட்டிலே காலடி எடுத்து வச்சேன். ஆனா வந்த பாவத்துக்கு என் மேல அபாண்டமா பழிய போடுறாங்க. இவங்க சமைச்ச சாப்பாட்டுல நான் எதுக்காக உப்பையும் சர்க்கரையும் அள்ளி கொட்டணும்? பாருங்க மாமா, நீங்களும் பார்த்துக்கிட்டு பேசாமயே இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்க சக்தியில இருந்துட்டு, "அண்ணே, என்னண்ணே இங்க நடக்குது? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீயும் சும்மா இருக்க? சுகன்யா போய் இப்படி பண்ணுவாளா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து யோசிக்கிறாங்க. கண்டிப்பா கோமதி இப்படி ஒரு கேவலமான சாப்பாட்ட சமைச்சிருக்க மாட்டா. எப்படி இந்த தப்பு நடந்திருக்குன்னு தான் யோசிக்கிறாரு. எதுவுமே பேசவே இல்ல. இப்போ இங்க நம்ம மீனா இருந்துட்டு, "கண்டிப்பா இவங்க தான் உப்பையும் சர்க்கரையையும் அள்ளி கொட்டியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் அழுதுகிட்டு நிக்கவும், நம்ம பழனி இருந்துட்டு, "கண்டிப்பா இவளால தான் ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கும். நல்லா இருக்கிற வீட்டுக்குள்ள அ ஒ அதாவது ஏதாவது பிரச்சனைய பண்ணி வீட்ட 2 ஆக்கலான்னு சொல்லி தான் இந்த சுகன்யா நினைச்சிருப்பா. இவளோட புத்தி நமக்கு தெரியும்ல" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பழனி போயிட்டு நம்ம சுகன்யாவ பல்லார்ன்னு ஒரு அறை விடுறாங்க. "ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லு. என் அக்காவோட சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கேட்கவும், பயத்துல இங்க நம்ம சுகன்யா வந்து, "ஆமாங்க, உங்கள எம்புட்டு அவமானப்படுத்தி இந்த வீட்ட விட்டு அனுப்புனாக. 30 வருஷமா நீங்க எம்புட்டு வேலை பார்த்துருப்பீங்க. எடுபுடியா உங்கள நடத்துனாங்கல்ல. அதான் இந்த குடும்பத்த பழி வாங்கணும்னு நெனச்சேன். அத்தாச்சி அவங்க அண்ணனுங்க முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கணும்னு நினச்சேன். அதனால தான் கொஞ்சமாக சர்க்கரையும் உப்பையும் அள்ளி குழம்புல போட்டு விட்டேன். மற்றபடி வேற எதுவும் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனிக்கு கோவம் வருது. "என்ன கொஞ்சமா? வாயில் எடுத்தே வைக்க முடியல, கொஞ்சமாக போட்டேன்னு சொல்லிட்டு வாய் கூசாமல் பேசுகிற? எம்புட்டு சாப்பாடு? சாப்பாடை போயிட்டு இப்படி வேஸ்ட் படுத்தலாமா? உனக்கு சாப்பாடு கிடைக்குமாடி? இத்தனை பேர் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். என் அக்கா ஆசையா இத்தனை வருஷம் வராத அண்ணனுங்க நம்ம வீட்டுக்கு வரப்போறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையா பாசத்தெல்லாம் கொட்டி சாப்பாடு செஞ்சு வச்சா, நீ என்னடானா அந்த சாப்பாடை யாருமே சாப்பிட முடியாத அளவுக்கு பண்ணிட்டல. இவ்வளோ கேவலமான புத்தியெல்லாம் உனக்கு யார்கிட்ட இருந்து வந்தது? உன்
அம்மாவும் அப்பாவும் இப்படி தான் உனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா? என்ன புத்தி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க. ஏங்க அது வந்து உடனே முத்துவேல் ரொம்பவே கோவமா வந்து இங்க சுகன்யாவுக்கு பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. சுகன்யா அப்படி நடுநடுங்கி போயிடுறாங்க. உடனே இங்க நம்ம சுகன்யா இருந்துட்டு, மாமா அப்படின்னு வாயை மூடு. எம்புட்டு பெரிய எதிரியா இருந்தாலும் சாப்பாடு விஷயத்துல விளையாடக்கூடாது. நீ நேருக்கு நேரா மோத வேண்டியது தானே. சாப்பாடு விஷயத்துல எதுக்காக நீ இப்படி பண்ணியிருக்கணும்? எம்புட்டு சாப்பாடு ஆத்தாக்காக தான் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தோம். ஆனா கோமதியை அசிங்கப்படுத்தி பார்க்கணும், இல்லை அவளை கஷ்டப்படுத்தணும்னாலாம் நாங்கள் நினச்சது கிடையாது. எங்கள் குடும்பத்துக்கு அவள் துரோகம் பண்ணியிருக்கா. ஓடி போய் எங்கள் குடும்ப மானத்தவே கௌரவத்தவே வாங்கியிருக்கா. அதுக்காக அவளுக்கு 30 வருஷமாக நாங்கள் தண்டனை கொடுத்துருக்கோம். ஏன் இனிமேலும் அப்படி ஒரு தண்டனையை நாங்கள் கொடுத்து தான் ஆகுவோம் அப்படின்னா, அதாவது நாங்கள் 30 வருஷமாக பேசாமல் இருந்திருக்கோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் கூட பேசணும், எங்கள் வீட்டுக்கு வரணும், நாங்கள் ஒன்றும் மண்ணுமா இருக்கணும்னு சொல்லிட்டு கோமதி மனசில் உள்ள ஆசை எல்லாமே எனக்கு தெரியும். இருந்தாலும் அவள் பண்ண அவமானம், துரோகம் அதை வந்து எங்களால் மன்னிக்க முடியல. அதனால் நாங்கள் அவள் கூட பேசுறது கிடையாது. சரி, ஆத்தா ஆசைப்பட்டதுனால நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தோம். வந்து சாப்பிட்டோமா முடிச்சோமா போனோமான்னு சொல்லிட்டு இப்படியே சிம்பிளாக முடிச்சிருக்கலாம். நீ என்னடானா கேவலமான ஒரு வேலையை பார்த்துருக்க. இப்படி பண்ணுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட மனசு உறுத்தவே இல்லையா? சி, அசிங்கமா இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்லார் பல்லார்னு 2 அறை கொடுக்குறாங்க. உடனே சுகன்யா, மன்னிச்சிருங்க மாமா, தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே பாண்டியன் வந்து, என்ன சுகன்யா இதெல்லாம்? இப்படியெல்லாம் நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கலப்பா. உன்னை நான் என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நினச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு. போதும் நிறுத்துங்க, தேவையில்லாமல் நீங்கள் எதுவும் பேசாதீங்க. சக்திவேல் மாமாவாகட்டும் முத்துவேல் மாமாவாக இருக்கட்டும், அவங்க யார் என்ன சொன்னாலும் நான் வாங்கிப்பேன். ஆனால் நீங்கள் என்னை திட்டுறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா என் புருஷனை வேலைக்கார மாதிரி அடிமைக்கார மாதிரி நீங்கள் இந்த வீட்டில் நடத்திருக்கீங்க. இந்த வீட்டில் ரூம் கூட இல்லாமல் நீங்கள் போய் வெளியே படுத்துக்கிட்டு எங்களுக்கு ரூம் அப்படியே பெருந்தன்மையாக விட்டு கொடுத்த மாதிரி இந்த சின்ன ரூம் ஓட்ட ரூமை எங்களுக்கு கொடுத்தீங்க. அதில் ஒழுங்காக தூங்க முடிஞ்சதா? அதுவும் கிடையாது. கொசு நல்லா பெருசு பெருசாக கொசு வரும். கொசு மருந்து போட்டாலும் போகாது, ஃபேன் போட்டாலும் போகாது. பிடிச்சி நல்லா கடின்னு கடிச்சு விட்டுரும். மறுநாள் எந்திரிக்க கூட முடியாது. அது மட்டுமா, வேலையை இது கடையில் எம்பிட்டு வேலை வாங்குவீங்க, ஒரு ரூபா கூட சம்பளம் கொடுக்க மாட்டீங்க. ஏன் என் புருஷனுக்கு எதுவும் செலவே இருக்காதா? கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி எப்படியோ, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கும் செலவு இருக்கும். பொண்டாட்டிக்கு இது அதுன்னு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எத்தனையோ செலவு இருக்கும். நீங்கள் அவங்களுக்கான சம்பளத்தை கொடுத்துருக்கணும்ல. கல்யாணம் ஆனத்துலேருந்து இந்த வீட்டில் தான் இருந்தோம். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் எங்கேயும் சினிமாவுக்கு கூட போகணுன்னா காசு வேணும்ல. ஏன் என் அம்மா வீட்டுக்கு கூட என்னை அவர் கூட்டிகிட்டே போனதில்ல. ஏன்னா பெட்ரோல் போகிறதுக்கு பணம் வேணும்ல. இப்படி எக்கச்சக்கமான செலவு இருக்குது. அதை எதுவுமே நீங்கள் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க மாட்டீங்க. எல்லா வேலையும் வாங்கிக்கிப்பீங்க, ஆனால் நீங்கள் அவங்களுக்கு பணம் மட்டும் கொடுக்க மாட்டீங்க. இப்படி எங்களை எப்படியெல்லாம் அடிமை வேலை வாங்கினீங்க. இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. நீங்கள் பண்ண துரோகத்தை நான் எப்போவுமே மறக்கவே மாட்டேன். அம்பிட்டு வேலையை வாங்கிக்கிட்டு கடைசியில் நம்பிக்கை துரோகின்ற பட்டத்தை கட்டி அவரை வீட்டை விட்டே துரத்துட்டீங்க. நீங்கள் என்னதான் வீட்டை விட்டு அவங்கள துரத்துனாலுமே என் பாண்டி மச்சான் குடும்பம் அக்கா குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் புருஷன் இப்போ வரைக்குமே நினைக்கிறாரு. ஆனால் அவரோட நல்ல மனசை நீங்கள் யாருமே புரிஞ்சுக்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யா பேசிக்கிட்டே இருக்கவும் பாண்டியன் வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, போதும் நிறுத்தடி, என் புருஷன்கிட்ட இப்படியெல்லாம் பேசாத. நான் பழனியோட வாழ்க்கைக்காக அவர் பேங்க்கில் பணமும் போட்டு வச்சுருக்காரு. அது இன்னும் எடுக்கலை. அது எடுக்கிறதுக்கான எங்களுக்கு சுச்சுவேஷனும் அமையலை. அது இதுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கிறதுனால எங்களால் எடுத்து கொடுக்க முடியல. அவன் பேரில் 50 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குதுடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் சுகன்யாவுக்கு வாயடிச்சு போயிடுறாங்க. அம்புட்டு பணமா அப்படின்ற மாதிரி. இப்போது இங்கே நம்ம பழனி இருந்துட்டு, அக்கா அதெல்லாம் எதுக்காகக்கா அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு பணமெல்லாம் வேண்டாக்கா, நீங்கள் காட்டின பாசம் மட்டுமே போதுங்க்கா, பணத்துக்காகலாம் நான் உங்கள் கூட இருக்கலக்கா அப்படின்னு சொல்லிட்டு. டே பழனி, உன் மனசு எப்படின்னு எனக்கு தெரியாதாடா? உன்னை என்ன அப்படியே விட்டுருவங்களா? நாங்கள் உனக்காகவும் நாங்கள் எல்லாமே பண்ணி வச்சுக்கிட்டு தாண்டா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே சுகன்யா இருந்துட்டு, நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்
ரூ. 50,00,000 இருந்தது அப்படின்னா உங்கள் பசங்களுக்கு அந்த பணத்தை எடுத்து நீங்கள் கவர்மெண்ட் வேலையும் வாங்கி கொடுத்துருக்கலாம். அது மட்டுமா கதிருக்கு ட்ராவல்ஸுமே ஆரம்பித்து கொடுத்துருக்கலாம். ஆனால் வயலை விற்றுட்டு தானே எல்லாத்தையும் பண்ணீங்க. அப்போது நீங்கள் இப்போ சொல்கிறது பொய் தான். இப்படி பொய் சொல்லி ஏமாத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்க முடியுமா? என் புருஷன் 30 வருஷமாக வேலை பார்த்துருக்காரு. அதுக்கான பணத்தை அதுக்கான செட்டில்மெண்ட்டை நீங்கள் எடுத்து கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்லவும், உடனே நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாருடி யாரோட கஷ்டத்தையும் நாங்கள் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசவும், உடனே பழனி இருந்துட்டு சுகன்யா என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு இப்போ பணம் தான் முக்கியமா? பணம் பணம்னு ஏன் இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்க? ஏங்க நீங்கள் சும்மா இருங்க. சும்மா சும்மா வந்து இது மச்சான் குடும்பம் அக்கா குடும்பம்னு சொல்லிட்டு சப்போர்ட்டுக்கு வந்துடாதீங்க. தேவையில்லாமல் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து இந்த கடைக்கு போனதுலேருந்து தான் நான் வேணுன்றது ஆசைப்பட்டது எல்லாமே வாங்கிக்கிட்டு இருக்கேன். நம்ம கடை ஆரம்பிச்சதுலேருந்து தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மல்லிகைப்பூ கூட ஒரு முழம் பூ கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்தது கிடையாது. எந்த குடும்பத்துலையாவது இப்படி இருக்குமா? இங்கே பாருங்க, நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசவே கூடாது. நான் இவங்க கிட்ட இத்தனை நாளாக கேட்கணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு, போதும் நிறுத்துப்பா, நீ இது வரைக்கும் பேசுறது எல்லாமே போதும். பழனிக்கு சேர வேண்டிய பணத்தை நாங்கள் கொடுத்துட்றோம். ஆனால் அதுக்காக சாப்பிட போகிற பசியை ஆத்துற சாப்பாட்டில் இப்படியா பண்ணுவ? இவ்வளோ கீழ்த்தரமான தரங்கெட்ட புத்தி தான் உனக்கு இருக்கா? சி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் சொல்லவும், உடனே சுகன்யா எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. உடனே நம்ம கோமதி இருந்துட்டு என்னதான் கோவம் இருந்திருந்தாலும் நேருக்கு நேராக நீ மோதி இருக்கணும்டி. ஆனால் என் அண்ணனுங்களுக்காக நான் முதல்ல சமைச்சு வச்சது என் வீட்டுக்கு அவங்க வருவாங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன்டி. இத்தனை சண்டைக்கு அப்புறம் இனிமேலும் அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்களா இல்லை என் கூட பேசுவாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இது ஒரு டைம் வரத்துக்கு சம்மதிச்சு வந்திருக்காங்க. முதல்ல வந்தவங்களுக்கு வயிறு நிறைய ருசியாக சமைச்சு போடணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி சமைச்சும் வச்சேன். ஆனால் இப்படி என் வயிற்றுல நெருப்பு எறிகிற மாதிரி பண்ணிட்டியேடி, நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து கேட்குறாங்க. சுகன்யா சைலண்ட்டாக எதுவுமே பேசாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே முத்துவேல் இருந்துட்டு எங்கள் கோமதி கிட்ட, இங்கே பாரு கோமதி, நீ சாப்பாடு நாங்கள் சாப்பிட்லனாலுமே பரவாயில்ல, நீ ஆசைப்பட்ட மாதிரியும் உன் வீட்டுக்கு வந்தோம்ல, நாங்கள் சாப்பிட்ட மாதிரி தான், நாங்கள் எதுவுமே நினைக்கல, நாங்கள் இங்கேருந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் வந்து அவங்க குடும்பத்தை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. கோமதி ரொம்பவே மனசு வருத்தத்தில் உட்காண்ட்ருக்காங்க. உடனே நம்ம மீனா இருந்துட்டு, அத்தை நடந்தவே நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க அத்தை, என்ன நடக்கணும் இருக்கோ அதுதான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சுகன்யாவுக்கு ஏன்னா இப்படியெல்லாம் புத்தி மட்டமாக போகுதோ எனக்கு ஒன்றுமே புரியல. இப்படி கேட்டுக்கிட்ட ஆளுங்க கூட உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.